வணக்கம். வணக்கம். ஓகே வெரி குட். உங்க பேரு? பிளாக் பாலா. பிளாக் பாலா. அட அதான் கருப்புல வந்திருக்கீங்களா? பாத்தீங்களா? ஓகே நீங்க? வினோத். பிளாக் பாலா வந்து அம்மா மேல ரொம்ப பற்றாயிட்டாப்ல. என்ன அப்படின்னா வந்து காட்டுங்க. அவங்களுடைய அம்மாவுடைய பேரை வந்து இந்த மாதிரி பச்சை குத்தி வச்சிருக்காப்ல. ஓகே உங்களுக்கு அம்மானா ரொம்ப உயிர் இல்ல? யாருக்கு தான் அம்மானா உயிரா இருக்குது? கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான். சரி ஓகே பிளாக் பாலா, நீங்க நம்ம வந்து ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆயுத பூஜையில நம்ம வந்து வீட்டுல ஆயுத பூஜை எதுக்காக கொண்டாடுறோம்? ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறோம். சாமி கும்பிடுறோம். எதுக்கு கொண்டாடுறான்னு கேட்டா கவி கீவி எல்லாம் வச்சா அது ஓகே தான். ஆயுத பூஜை எதுக்கு கொண்டாடுறோம்? பாத்தீங்களா தம்பி படிப்பாளி. அவர் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. 4-5 புத்தகத்தை எடுத்து வந்து படிப்பு முன்னாடி வச்சுட்டு பொட்டுக்கிட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டாடுறதுதான் ஆயுத பூஜைன்ற. வேற என்ன? சரி சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் பிக்ஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, சின்னதா இப்போ ஒரு மாடுலேஷன் நான் பண்ணுவேன், நீ அப்படியே அதுக்கு மியூசிக் பண்ண போற. ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் சும்மா அப்படி நடக்கிறேன்னா டக் 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 நான் அந்த ஸ்டெப்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்க வாயிலே வைக்க போறீங்க. சரிங்களா? வாயில பண்ண போற நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், மாடுலேஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ரெடியா? ஓகேவா? நான் என்னென்ன பண்றேனோ அதே மாதிரி. சும்மா இப்போ வந்து ஆயுத பூஜை எதுவுமா என்ன பண்ணுவோம், வண்டியை துடைப்போம். எப்படி துடைப்போம்? அங்க துடைக்கும் போது அங்க சவுண்ட் வரணும் வண்டியில. என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? காத்து வருது வண்டியில இருந்து. சரி ஓகே. தண்ணி ஊத்தணும். இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா? அப்படியா? அத கல்லுகள் மாட்டின தேய்ச்சி அந்த சவுண்ட் வருமா? நல்ல வேலை, வேற ஏதாவது சவுண்ட் வர மாதிரி இருந்துச்சு. ஓகே ரெடியா? இன்னொரு வாட்டி தொடச்சுக்குவோம். சரி ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே சரி ஓகே. இப்ப சும்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். என்னடா பேண்ட் ஒழுங்கா வச்சுட்டு உட்காரலாம். ஓகே திருப்பி இன்னொரு வாட்டி உட்காருவா. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள எங்க அந்த ஓட்டுற இரு. சரி ஓகே ரெடியா? அதான் ஓகே 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 ரெடி. சரி ஓகே இது சாவியை போட்டீங்களா? சாவியை போட்டு வந்து சாவியை போடுறேன். எங்க சவுண்ட்? என்னடா சாவி வந்து ஒரு மாதிரி கத்துது? சாவி மாத்தி போட்டேன்னா ஓகே. எந்த சாவி போடும்? அதுவா? இவன் ஒரு மார்க்கமாவே கத்துறாங்க, டகட கடகான்றான். சரி ஓகே 2 சாவி போடுவோம். சரிதான் ஓகே. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஏறி மேல உட்கார்றது. நம்ம முறுக்கி பார்ப்போம். பரவாயில்ல தம்பி நல்லாவே ஆயுத பூஜை கொண்டாடுறாப்புல. ஓகே சூப்பர். வாயில ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எதாவது வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அது கிடையாது. ஓகே பரவாயில்ல, நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க. ஏதாவது உங்க வாயில இருந்து நிறைய எடுக்கலாம். எடுக்கலாம் மீன்ஸ் மியூசிக் எடுக்கலாம்னு சொல்ல வரேன். சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணீங்க, நன்றி. வணக்கம். உங்க பேரு? சுகுணா. ஆஹா சூப்பர். ஓகே சுகுணா, நம்ம இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆயுத பூஜை எதுக்காக கொண்டாடுறோம்? ஆயுத பூஜைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பேனர் இதெல்லாம் வைப்பாங்க, வச்சுதான் கொண்டாடுவாங்க. சொல்ல சுகுணா தரமசாலி. ஸ்பேனரு, அப்புறம் வேற அந்த ஸ்க்ரூ டிரைவரு. ஆமா ஆமா. மத்தபடி வேற ஏதாவது சொல்லுங்க. டூல்ஸ் கிட்டு. பொரியெல்லாம் வைப்பாங்க. ஐயோ பொரிய மறந்துட்டீங்களப்பா. பொரி பொரிக்கல்ல எல்லாம் வைப்பாங்கல்ல. வேர்க்கல்ல சொல்லுங்க. அப்புறம் ஒச்சக்கல்ல. ஒச்சக்கல்ல தான் கொடுப்பாங்க. அதான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அதான் எல்லாமே. வேற ஏதாவது வைக்க ஐட்டம் எதாவது மறந்துட்டீங்களா? இப்போதைக்கு எனக்கு அதான் ஞாபகம். மத்தபடி வேற எதுவும் ஞாபகம் இல்ல. அவளுக்கு அவளு எது வைப்பாங்க அதெல்லாம் தெரியும். ஓகே சரி ஓகே. ஆயுத பூஜை எதுக்கு கொண்டாடுறாங்க? அம்மா வந்தா பொரி கொடுப்பாங்க, அதான் எனக்கு. பாத்தீங்களா, வந்தா பொரி மட்டும் தருவாங்க. ஸ்வீட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா திட்டு போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி ஓகே. இன்னைக்கு ஆயுத பூஜை அதுமா நம்ம ரியாக்ஷன் பிக்ஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னா,
ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நான் வந்து ஒரு மோலேஷன் சும்மா வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணுவேன். நீங்க அந்த ரியாக்ஷனை வாயால ஒரு சின்ன ஒரு மியூசிக் கொடுத்த மாதிரி, ஐ மீன் எக்ஸாம்பிள் சும்மா வந்து நான் நடக்கும்போது டக் டக் அப்படின்ற மாதிரி மியூசிக் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வாயால நீங்க பண்ண போதும். இது எப்படிங்க? நடக்கும்போது ஒரு சவுண்ட் வரலையே. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்கடா. சரி ஓகே. பெரிய மாடியில் நடக்கும்போது ஒரு ஷூ போட்டு நடக்கும்போது அப்படி வரும். என்னமா மேல இருந்து மாடியில தூக்கி போடுற மாதிரி நடக்க மாதிரி தெரியலையே, மாடியில தூக்கி போடுற மாதிரியே இருக்கு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றது மாதிரி நான் கான்செப்ட் சொல்லட்டுங்களா? இது வரைக்கும் சொல்லவே இல்லையா? சரி நான் சொல்றேன் இருங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். என்னன்னா ஒரு ஒரு பிளைட்ல ஏறுறேன் சரிங்களா, பிளைட்ல ஏறி கிளம்பிடுச்சு பிளைட். என்ன குக்கர் சவுண்ட் வருது? பிளைட் சவுண்ட் வர மாதிரி தப்பா வாயில இருந்து குக்கர் ஏதோ வெடிக்கிற மாதிரி. சரி இன்னொரு வாட்டி பிளைட். பாம்பு கும்பு வந்துருச்சா? சரி ஓகே, திருப்பி இன்னொரு வாட்டி பிளைட். நல்லா செம்ம ஃபாஸ்டா போகுது இந்த பிளைட். வாட்டி எழுதி எப்படி இறக்கி இறக்கி ஏத்துவீங்களா? ஏத்திடுறோம் பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க, ஏத்தி ஏத்தி இறக்கலாம். ரெடியா? பிளைட் செம்ம ஃபாஸ்டா போகுது. சவுண்டே வர மாட்டுது, பிளைட் சவுண்டு. பிளைட் போனா ஊர் ஃபுல்லா சவுண்ட் கேட்கும், உங்ககிட்ட இந்த சவுண்ட் வர மாட்டுது. சரி ஓகே, பிளைட் இப்ப மேல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹெலிகாப்டர் பக்கத்து ஹெலிகாப்டர் ஒண்ணு டிராவல் ஆகுது. என்னது? எனக்கு அப்படிதான் தெரியும். அதான் இதோட ஹெலிகாப்டர். என்னப்பா ஹெலிகாப்டர் சொன்னா இவங்க வேற ஏதாவது சவுண்ட்லாம் விடுறாங்களாப்பா, ஜுஜுஜுஜுன்றாங்க, ஏதோ வந்துட போகுது. ஓகே, இப்ப ஹெலிகாப்டர் கீழே இறங்குது. லேண்டிங். லேண்டிங். ஹெலிகாப்டருக்கு உஸ்ஸா? என்னங்க ஏரோப்ளேனுக்கும் உஸ்ஸு, ஹெலிகாப்டருக்கும் உஸ்ஸு தான். லேண்டிங் ஆகுதுல்ல, அப்ப சவுண்ட் ரொம்ப குடுக்கூடாது. அப்படியா? சரி ஓகே, ரெண்டுமே இப்ப டபுளும் சேர்ந்து டபுள். ஒரு சத்தமும் வரல. என்ன இவங்க கிட்ட இருந்து எந்த சத்தமும் வர வைக்க முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா பரவாயில்ல, நல்ல திறமைசாலி இருந்தாலும் வந்து மேடம் உங்ககிட்ட வீட்டுல நிறைய குக்கர் எது யூஸ் பண்றீங்களா? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? நிறைய இல்ல, ரெண்டு தான். ரெண்டே மட்டும் தான். பரவாயில்ல, இருந்தாலும் அந்த சத்தம்லாம் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகுது, புரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஆமா டெய்லி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, அதனால அந்த சவுண்ட் தான் அதிகமா கேட்டிருக்கோம்ல, சோ அதனால தான் சவுண்ட். இல்லத்தரசிங்களுக்கு வேற என்னப்பா சவுண்ட் கிடைக்கும்? அந்த சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே, தேங்க்யூ சோ மச், நல்லா பண்ணீங்க. பாய். தேங்க்யூ.